எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அந்த தலங்களுடைய வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் கோயில், செம்பனார் கோவில். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து என்னுடைய பதிவில் நீங்கள் கழிக்கலாம். தேவார பாடப்பெற்ற 276 தலங்களில் 159வது சிவஸ்தலமாகும். தேவார பாடப்பெற்ற சிவஸ்தலங்களில் காவேரி தென்கரை சிவத்தலங்களில் 42வது தலமாகும். லக்குமிபுரி, இந்திரபுரி, கந்தபுரி என்ற பெயர்களும் இதுக்கு உண்டு. கோச்செங்குட்டுடன் கட்டிய மாடக் கோயில்களில் இக்கோயிலும் ஒன்று. இந்த கோயிலை பற்றி தேவாரத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் பாடியிருக்காங்க. இந்த கோயிலை எப்படி போகணும்னா, மயிலாடுதுறையிலிருந்து பொறையாறு செல்லும் பேருந்து பாதையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் இருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து நகர பேருந்துகள் வசதியும் இருக்குது. கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, ஊரின் சாலையில் இக்கோயிலுக்கு செல்ல சாலையோரத்தில் வளைவு உள்ளது. அதன் வழியே உள்ளே சென்றால் முதலில் நாம் இக்கோயிலின் தல தீர்த்த குளத்தை தரிசிக்கலாம். குளத்தின் அருகில் கிழக்கு பார்த்தவாறு இக்கோயில் அமைந்துள்ளது. கோயிலின் வெளியே பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் உள்ளது. கோயிலின் நுழைவு வாயில் சுதை சிற்பங்களுடன் அழகாக காட்சி தருகிறது. நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரத்தை தரிசிக்கலாம். இக்கோயிலானது கோச்செங்குட்டுடன் கட்டிய ஒரு மாடக் கோயிலாகும். தெற்கு பகுதியில் கோயிலின் கருவறைக்கு செல்ல படிக்கட்டுகள் உள்ளது. மகா மண்டபத்தில் விநாயகர், சூரிய சந்திரலிங்கங்கள், சுப்பிரமணிய சன்னதிகள் உள்ளன. தெற்கு சுவரில் துறவி ஒருவரோடு மந்திரி ஒருவரோடும் நின்று வழிபடும் அரசனின் சிற்பம் உள்ளது. கருவறையில் இறைவன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். கீழே 16 மேலே 16 என்ற எண்ணிக்கையிலான இதழ்களுடன் கூடிய தாமரை வடிவ ஆவுடையின் மீது சுயம்பு மூர்த்தியாக மகோத்தம லிங்கமாக அருள் பாலிக்கிறார் சிவன். வட்ட வடிவமான ஆவுடையாரை திருமாலும், சதுர வடிவமான ஆவுடையாறு உள்ள திருமேனியை பிரம்மாவும் பூஜிக்கப்பட்டதாக தலவரலாறு சொல்கிறது. கோஷ்ட மூர்த்தங்களாக இந்திர கணபதி, தட்சணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை ஆகியவரை காணலாம். லிங்கோத்பவர் இருக்கும் இடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இங்குள்ளார். அம்பாள் மேற்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சி தருகிறார். அம்பிகை ஆலயத்திற்கு தென்மேற்கில் சப்தகன்னிகள் ஆலயம் உள்ளது. பிரகாச பிள்ளையார், இந்திர கணபதி என்ற 2 விநாயகர்கள் இருக்கிறார்கள். வனதுர்க்கை, விஸ்வநாதர், பாலசுப்பிரமணியர், கஜலட்சுமி, ஜேஷ்டாதேவி, பிச்சாடனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் சன்னதிகளும் இங்கு உள்ளன. கோயிலின் தென்புறத்தில் இந்திரன் உருவாக்கிய கிணறு உள்ளது. கோயிலுடைய வரலாறுன்னு பார்க்கும்போது, பிரம்மாவின் மானச புத்திரரான தட்சன் தன் மகள் தாட்சயாயனியை இறைவன் சொர்ணபுரீஸ்வரருக்கு மணமுடித்து தருகிறார். பின் ஒரு சமயம் தட்சன் தனது அகந்தை காரணமாக தான் நடத்தும் ஒரு யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை. இதனால் தன் தந்தை தட்சனை திருத்தி நல்வழிப்படுத்த தாட்சயாயினி இத்தலத்திலிருந்து திருப்பரையலூருக்கு சென்றபோது தட்சன் ஆணவத்தினால் சிவனையும் சக்தியும் நிந்தித்து விடுகிறான். தாட்சயாயினி கோபம் கொண்டு தட்சனின் யாகம் அழிந்து போகட்டும் என்று சாபம் தருகிறார். அத்துடன் சிவனிடம் தட்சனை தண்டிக்கும்படி வேண்டுகிறார். சிவனும் வீரபத்ரர், பத்ரகாளி ஆகியோரை தொற்றுவித்து யாகத்தை அழித்து தட்சனையும் சம்ஹாரம் செய்து விடுகிறார். தாட்சானியும் சிவனிந்தையில் செய்து தட்சனின் மகள் என்ற பாவம் தீர வேண்டி இத்தலத்தில் பஞ்சாக்னி மத்தியில் கடும் தவம் புரிகிறார். சிவபெருமான் தாட்சாயணியை மன்னித்து மறுவார் குழலி அம்மை என்னும் திருநாமத்துடன் இத்தலத்தில் என் அருகில் இருந்து அருளாட்சி செய் என்று அருள்பாலிக்கிறார். இத்தலம் தாட்சாயணிக்கு அருள் புரிந்ததும் வீரபத்ரன் தோன்றியதுமாகிய சிறப்பினை உடையது. இத்தலம் தாட்சாயணி பாவ விமோசனம் பெற்ற திருத்தலம். இந்திரன் நீராடி வழிபட்டு விருத்திராசுரனை கொல்ல வஜ்ராயுதம் பெற்ற தலம். இதனால் இதற்கு இந்திரபுரி என்ற பெயர் உண்டு. லட்சுமி இத்தல இறைவனை வழிபட்டு திருமாலை தன் கணவனாக அடைந்தாள். எனவே இத்தலத்திற்கு லக்குமிபுரி என்ற பெயரும் வந்தது. முருகபெருமான் இத்தல இறைவனை வழிபட்டு தாருகானை வதைத்ததால் இத்தலத்திற்கு கந்தபுரி என்ற பெயரும் உண்டு. இக்கோவிலில் உள்ள முருகபெருமான் வஜ்ராயுதம் மற்றும் அட்சய மாலையுடன் வள்ளி தெய்வயானை இல்லாமல் காட்சி தருகிறார். குபேரன் இத்தலத்துக்கு இறைவனை வழிபட்டு மீண்டும் சங்க நிதி, பதுமநிதி ஆகியவற்றை பெற்றதாக இத்தலம் செம்பொன் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. மூலவரும் சொர்ணபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்.
சித்திரை மாதம் 7ஆம் நாள் முதல் 18ஆம் நாள் வரை 12 நாட்கள் காலையில் சூரியனின் கதிர்கள் மூலவரின் மீது படுவது மிகவும் விசேஷம். இந்த நாட்களில் விசேஷ பூஜைகளும் 9 நாள் பெருந்தேர் விழாவும் சௌரம கோற்சவம் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், காலை 5 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்கள் மாயூரம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பக்கத்தில் இருக்க இந்த கோயிலை தரிசனம் பண்ணுங்கள். மிகவும் சிறப்பான ஒரு தலம் இது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.